ஆக்சுவலா அந்த சிங்கார சென்னை கார்டு இருக்கு. ஆமா, அந்த கார்டு ஆக்சுவலா சிங்கப்பூர்ல ஒரு 40 வருஷமா இருக்கு. சிங்கப்பூர்ல? ஆமா, 40 வருஷமா இருக்கு. பட் நம்ம ஊர்ல வந்தது பெருசு இல்ல, அது வேலையும் செய்யுது. பஸ்ல டிக்கெட்டுக்கெல்லாம் கரெக்டா என்ன ஃபேரோ அந்த டிக்கெட் காசு எடுக்கிறாங்க. ஜிபேவும் இருக்குது, ஜிபேலயும் இருக்கு. ஆனா ட்ரெயினுக்கு போய் டிக்கெட் எடுக்க போனா ட்ரெயின்ல 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு புக்கிங் ஆபீஸ்ல போட்டு வச்சிருக்கான். மேடம், அது போக பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல கேமரா தான் இருக்கு, தெரியுமா? இப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் கேமராவும் அதுல இருக்கு. சோ அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ பெண்களுக்கு சேஃப்டியாவும் இருக்கு. நல்ல விஷயம் தான். உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தானே? அத பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல். அரசு பேருந்து நடத்துறது பாத்தீங்கன்னா லாபத்திற்காக கிடையாது. மக்களுடைய பயணத்திற்காக மட்டும்தான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பஸ் டூர் போலான்னு வந்திருக்கோம். என்னடா அவன் பஸ் டூர் போலாமே அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. ஒண்ணு இல்லைங்க, அரசு நம்ம அரசாங்க பஸ்ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கு. இது மக்களுக்கு உபயோகமா இருக்குதா இல்லையான்றத நம்ம நேர்ல பஸ்ல போய்கிட்டே பார்க்கலாம். வாங்க, பஸ்ஸுக்குள்ள இப்ப வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு கண்டக்டர்கிட்ட நம்ம பேசிக்கலாம். 4 தாம்பரம் கொடுங்க. சில்லறை கொடுங்க சார். சில்லறை இல்லையாண்ணா? ஜிபே இல்ல, மெட்ரோ கார்டு, ஏடிஎம் கார்டு. ஜிபே இருக்கா? ஜிபே வசதி இருக்கா? ஜிபே இருக்கு. தாம்பரம் 4ங்களா? தாம்பரம் 4 சார். 69 பண்ண. 69ங்களா? ஏன்னா உண்மையாவே காட்டுறீங்க. ஜிபே எப்பனா வந்துச்சு? இது 2-3 மந்த் ஆயிடுச்சு. 2-3 மந்த் ஆயிடுச்சுங்களா? இது மக்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியலீங்களா? அது ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். ஓரளவுக்கு தெரியும். ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒண்ணுமே எல்லாருக்கும். ஆனா ஒண்ணுமே பார்த்தா சில்லறை தான் நீட்டுறாங்கல்ல. நான் வந்துச்சா? போயிடுச்சுண்ணா. சூப்பர். நான் இது பயன்பாட்டுக்கு எப்போ வந்துச்சு? இது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகுது. 3 மந்த் வந்ததுல இருந்தே வந்துச்சு. 3 மந்த் ஆகுது. உண்மையா சொல்லிட்டேன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் பஸ்ல பயணிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. பட் ஆனா தமிழ்நாட்டில் இதை முதல் முறையா கொண்டு வந்திருக்காங்க. ஜிபேல முதல் முறையா பாத்தீங்கன்னா பஸ்ல ஜிபே பண்ணி டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது உண்மையானு சொல்ல போனா நல்ல வசதி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டக்டர் கிட்ட போனான்னு வச்சுங்களேன், முன்னெல்லாம் காசு கொடுத்தேன்னா ஏன்பா சில்லறை இல்லப்பா இறங்கு பண்ணிடுவாங்க. சில பேர் மறந்துடுவாங்க. இந்த சில்லறைனால பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. பட் ஆனா அரசு இதில் தலையிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா, அதாவது காசு எடுத்துன்னு வருவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஜிபே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காசு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உள்ளதுன்னு சொல்லலாம். ஒரு வழியா நம்மளுக்கு சீட்டு கடிச்சு உக்காந்தாச்சு. சார் வணக்கம். வணக்கம் சார். இதுல இப்போ ஜிபே எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க ஜிபே மூலமா டிக்கெட் வாங்கிக்கலாம். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஜிபே வந்திருக்கு, மெட்ரோ கார்டும் வந்திருக்கு. மெட்ரோ கார்டு நம்ம மெட்ரோலயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப வசதியா இருக்கு. நான் அந்த மெட்ரோ கார்டு தான் வச்சிருக்கேன். சில்லறைகள்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சில்லறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில்லறைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி எல்லா மிஷினும் ஒர்க்கும் பண்றது. அதுதான் மெயின். ஆமா, நம்ம எல்லாத்தையும் கையில வச்சுட்டு ஒர்க் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம்? ஆமா ஆமா, எல்லாம் ஒர்க்கும் பண்றது. அதனால ரொம்ப சௌகரியமா இருக்கு. நான் கார்டு தான் யூஸ் பண்றேன். நீங்க கார்டு தான் யூஸ் பண்றீங்க? மெட்ரோலயும் அதான் யூஸ் பண்றேன், இந்த பஸ்லயும் தான். சில்லறை ப்ராப்ளமே இல்லாம இருக்கு. அதான் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டா பண்றாங்க. நான் இந்த மாதிரி ஓப்பனா சொல்றேன் சார், இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது ரொம்ப ஒரு புதுமையா மக்களுக்கு என்ன பயனுள்ளதா, ஈஸி வே அப்படின்றத கொண்டு வந்துருக்காங்க அரசு. ஆக்சுவலா அந்த சிங்கார சென்னை கார்டு இருக்கு. ஆமா, அந்த கார்டு ஆக்சுவலா சிங்கப்பூர்ல ஒரு 40 வருஷமா இருக்கு. சிங்கப்பூர்ல? ஆமா, 40 வருஷமா இருக்கு. பட் நம்ம ஊர்ல வந்தது பெருசு இல்ல, அது வேலையும் செய்யுது. அதுதான் மெயின். கார்டை கையில வச்சுட்டு திருப்பி சில்லறை விளையாம வேலை செய்யறதுதான் முக்கியம். எனக்கு இது வரைக்கும் இந்த ஃபெயிலியர் இருந்ததே கிடையாது. நான் கார்டு வச்சுட்டு இல்லைன்னு போனதே கிடையாது. நல்லா இருக்கு சார். நல்லா. மேடம் வணக்கம். டிக்கெட்லாம் வாங்கிட்டீங்களா? இப்போ இப்போ ஜிபே மூலமா இப்போ டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு மேடம்? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா சேஞ்ச் எடுக்க தேவையில்லை. சேஞ்சுக்கு நம்ம கண்டக்டர்லாம் சண்டை போட தேவையில்லை. இப்போ ரொம்ப அமௌண்ட் மணி ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்ல, அதனால நம்ம அதை எடுத்துட்டு வர்றது அது ரொம்ப கஷ்டம் தான். ஜிபேனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
அது போக மொபைல் தான் அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால ஜிபே பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். மேடம் அது போக பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல கேமராலாம் இருக்கு தெரியுமா? இப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் கேமராவும் அதுல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பெண்களுக்கு சேஃப்டியாவும் இருக்கு. மேடம் அது போக பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து பேருந்துலாம் கொடுக்குறாங்க, இலவச பேருந்துலாம் வந்து தெரியுங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்ல விஷயம் தான். உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தானே? அதை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல். ஏன்னா இதனால பாத்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் மகளிர்லாம் பாத்தீங்கன்னா காசு சேர்த்து வைப்பாங்கல்ல. இல்ல ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்ம நிறைய யூஸ் பண்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இப்போ உங்களுக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைல இருந்து விடுபட்டிருக்கீங்க. அது என்ன பிரச்சனைனா சில்லறைனால வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் தினமும்ல. கண்டிப்பா காலையில வண்டி எடுக்கும் போது சில்லறையே இருக்காது. 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்குலாம் வந்து சில்லறை கொடுக்க முடியாது. காலையில சில்லறை பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வண்டியில பிஎஸ் சிஸ்டம் இருக்கு. பிஎஸ் சிஸ்டம்னா ஸ்டாப்பிங்கோட பேர் அவங்களே சொல்லிடுறாங்க. ஓ, அங்கேயே சொல்லிடுவாங்க. சரி, அதனால நம்ம கத்தி சொல்ல வேண்டியது. இப்போ நீங்க கத்துறது இல்லாம அங்கேயே சொல்லு. இப்போ மெட்ரோ ட்ரெயின்லாம் வருது அந்த மாதிரி. அதே மாதிரி பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன இருக்குதுல்ல? ஃபயர் ஆனால் உடனே அழிக்கிறதுக்கான சிஸ்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அசோக் லேலண்ட் கம்பெனில இருந்து என்ன எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி சென்சார் டோர் முன்னாதான் வண்டி போகும். டோர் முன்னாதான் வண்டியே போகும். ஆமா, பாத்தீங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கார்ல தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம், சொகுசு கார்ல தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வசதிகள்லாம் பாத்தீங்கன்னா அரசு பேருந்துல இருக்குதுன்றது கண்டிப்பா வந்து வரவேற்கத்தக்கது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜிபே மட்டும் இல்லை, பார்த்தா கூட வந்து மெட்ரோ கார்டும் இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ல போறதுக்காக என்ன பண்றாங்கன்னா பைக் பார்க்கிங் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவங்க ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு கூட வந்து நீங்க வந்து ரினியூவல் பண்ற மாதிரி, அதாவது அங்கே பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா கார்டு. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட இது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மோடு இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா கேமராவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சில பஸ்லலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி யார் வருதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக பின்னாடி என்ன வருது, இது ஒரு ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போல் வந்து பயணிகளுக்கு வந்து சேஃப்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளேயே வந்து கேமராவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வசதிகள் வந்து அரசு பேருந்துல இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் நம்புவீங்களா? ஆனா இருக்குங்க, நீங்க வந்து பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2வது பஸ்ல வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில பஸ்ல தான் வந்து இந்த ஜிபே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நாங்க பார்த்ததுல பாத்தீங்கன்னா எல்லா பஸ்லயும் ஜிபே ஒர்க் ஆகுது. ஸோ 2வது பஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்க போறோம். ஆனா 3 கத்திப்பாரா இந்த ஜிபே இருக்கு இல்லையா? பாருங்க, ஜிபே ஒர்க் ஆகுது. எவ்வளோ ஆச்சு? 63 ரூபாய். காட்டுங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம இங்க பாத்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கியாச்சு. ஸோ மறுபடியும் சொல்றேன், எல்லா பஸ்லயும் வந்து ஜிபே ஒர்க் ஆகுது. இனிமே வந்து சில்லறை பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. தாராளமா வாங்க, போன்ல மூலியமா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்க பஸ்ல டிக்கெட்டுக்கு எல்லாம் கரெக்டா என்ன ஃபேரோ அந்த டிக்கெட் காசு எடுக்கிறாங்க. ஜிபேவும் இருக்கு இதுல. ஜிபேலயும் இருக்கு. ஆனா ட்ரெயினுக்கு போய் டிக்கெட் எடுக்க போனா ட்ரெயின்ல 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு புக்கிங் ஆபீஸ்ல போட்டு வச்சிருக்கான். 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா? நீ யூபிஐல பண்றதுனால 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா. யூபிஐல எக்ஸ்ட்ரா கமிஷன் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம ஏடிஎம் எல்லாம் வந்து 100 ரூபாய் தரனா 10 ரூபாய் பிடிப்பாங்களே, அது மாதிரி இது பண்றான். அந்த மாதிரி வந்து அது மாதிரி பண்றான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ட்ரெயின்ல போறீங்க, சாதாரண ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி வந்து கன்ஃபார்மா வந்து 10 ரூபாய்னா 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 100 ரூபாய்க்கு 3 ரூபான்னு போட்டுருக்கான். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ். 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அது ஏன் அந்த 3 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றாங்க எல்லாமே இப்ப எல்லாம் பண்றதுதான் பண்ண போறோம். இப்ப ஒண்ணும் இல்ல, அண்ணன் சில்லறை இருந்தா டக்குன்னு கொடுத்துருவாரு. சில பேர் சில்லறை இல்லைன்னா 10 தடவை சொல்லின்னு இருப்பாங்க. அது லாஸ்ட் மறந்து போய் இறங்கி போயிடுவாங்க. சில பேர் கவனமா கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா வந்து எல்லாரையும் தப்பா நினைக்கிறாங்க. அங்க இருந்தா கொடுத்துருவாங்க. ஆனா சில பேர் அதையே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்ப பாத்துருக்கீங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனா வந்து அங்க சென்ட்ரல் ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா வந்து 100 ரூபாய்க்கு வந்து 3 ரூபாய் ஜிபே வந்து கலெக்ஷன் வர பண்றதாவும் அவங்க சொல்றாங்க. ஸோ இப்படியும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அரசு பஸ்ல வந்து இந்த அளவுக்கு வந்து பப்ளிக்கு இந்த அளவுக்கு ஒரு வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. பொதுமக்கள் வந்து அனைவரும் பாத்தீங்கன்னா பேருந்துகளை வந்து தாராளமாக பயணிக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். அரசு பேருந்து நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்திற்காக கிடையாது. மக்களுடைய வந்து பயணத்திற்காக மட்டும்தான் வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து வருமானம் கிடையாது. மக்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகளிருக்கு வந்து பேருந்து விடியல் பேருந்தும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பயணம் பண்ணலாம், எப்போ வேணா பயணம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான வசதிகள்லாம் கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டிற்காகவும் மெயினா வந்து கொடுக்கறது வந்து இந்த தமிழ்நாடு அரசு தான் சொல்லிக்கலாம். இப்போ பஸ்ல பாத்தீங்கன்னா ஜிபே வந்துருக்கு, நம்ப முடியுதுங்களா உங்களால? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜிபே வந்து கொண்டு வந்து இது மூலியமா வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒரு
டைம்லி அவசியமான விஷயம் தான். பட் என்னன்னா இப்போ சில டைம்ல வந்து கண்டக்டர்கிட்ட சில்லற வர சில டைம்ல இறக்கியே விட்டுறாங்க. ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு டென்ஷன்ல தான் வெளியில போக வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஜிபேன்றது ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவும் டைம்லி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஈவன் அது வயசானவங்களா இருக்கட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் யாருக்குமே வந்து இது உபயோகமா இருக்கிறது நல்ல விஷயமானது. இப்ப நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா காசு அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல, வெறும் போன்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து அவங்களாம் யூஸ்ஃபுல்லான விஷயம், எல்லாருக்குமே நல்லது இது. அது பணம் எடுத்துட்டு போகணும், சேஞ்ச் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்மளால நம்ம பணத்தை நம்ம டைம்லி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா இப்போ வந்து இந்த ஜிபே வந்ததுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்கணும்? ஜிபே வந்து முக்கியமா அந்த சில்லற பிரச்சனை இல்லாம இருக்கும். சில்லற பிரச்சனை மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்றதுல ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 5 பேர் அவதான் யூஸ் பண்றாங்க. சொன்னாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தெரியாதுன்னு சொல்றாங்க. அவனா மக்களுக்கு தெரியல ஜிபே இருக்குது. ஆமா, சரி இருக்குது, யூஸ் பண்ணனால சில பேர் யூஸ் பண்றாங்க. ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா ரெகுலரா வரவங்க அவங்க யூஸ் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஜிபே இருக்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா எப்பவும் போல பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து பஸ்ல எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாவே வந்து காசு கொண்டு வருவோம் பாத்தீங்கன்னா. அப்புறம் வந்து சேஞ்ச் மாத்தி கொண்டு வருவோம். ஏன்னா வந்து டிக்கெட்டுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க, அப்புறமா தான் கொடுப்பாங்கன்ற ஒரு இதுல வந்து கொண்டு வரும். பட் ஆனா அப்படிலாம் கிடையாது. தயவு செய்து பாருங்க, அரசு பஸ்ல சென்னையில் பயணிக்கும் எல்லாருமே வந்து நீங்க காசு பத்தி கவலைப்பட வேணாம். உங்க ஜிபே மூலியமா வந்து நீங்க பேமெண்ட் பண்ணி உங்களுடைய டிக்கெட்டை வாங்கிக்கலாம். இப்போ வந்து பஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜிபே சிஸ்டம் வந்துருக்கு தெரியுமா? யூபிஐ மூலியமா பேமெண்ட் பண்ணலாம், யூபிஐ மூலமா பே பண்ணலாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் கிட்ட இந்த காலைங்காலத்துல வேலைக்கு போகும்போது அந்த டென்ஷன் இல்லாம சேஞ்ச்னஸ் ப்ராப்ளம்னால குறைக்கலாம் சார். அதை இந்த இது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, காசு கொடுத்தா இறக்கி விட்டுருவாங்க. ஆமா, அந்த மாதிரி இதுவெல்லாம் இது கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அதெல்லாம் இப்போ ரிலாக்ஸா இருக்கு. காட்டினா அது பண்ணிட்டு சோ யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. மக்கள் வந்து இது வந்து பயன்படுவாங்க, அதிகமா பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா அதிகமா பயன்படுத்துவாங்க. ஒரு டென்ஷன்ஸ் இல்லாம வேலைக்கு போலாம். சார், இப்போ இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா யூபிஐ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜிபே, போன்பே இதுல வேணா நீங்க பேமெண்ட் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். சோ அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? ஆல்ரெடி நம்ம எல்லா இடத்துலயுமே ஜிபேன்றது புழக்கத்துல வந்துருச்சு. ஆமா, இப்ப பஸ்ல வந்து இன்னும் பிளஸ் பாயிண்ட் நமக்கு இன்னும் இந்த சில்லற பிரச்சனை தீரும். ரெண்டாவது நமக்கு டிலே ஆகாது. இன்னும் இந்த வயசானவங்க இந்த மொபைல் இல்லாதவங்களுக்கு தான் கஷ்டம். பட் இருக்கிறவங்களுக்கு பஸ்ல போறவங்களுக்கு ஈஸி. பட் பஸ்ல போறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்றது தான் கொஸ்டின். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஈஸி. இப்போ இது கொண்டு வந்துட்டாங்க சார். இப்போ எல்லா பஸ்லயும் ஒர்க் ஆகுது. அதுக்காக தான் வந்து கேட்குறோம். ஸோ இது வந்து நல்ல திட்டமா சார்? இப்போ இது நல்ல திட்டம் தான் சார். இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றது, பஸ்லையும் யூஸ் பண்றோம். அது பேசஞ்சருக்கு சில்லற பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான பத்திரமா எடுத்து வைக்கிறது இதெல்லாம் இல்லாம இதுல ஜிபேலே டிக்கெட் ஜிபேலே இதுன்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இது புதுமையா இருக்குங்களா? அது புதுமையா இருக்கு. புதுமையா தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திப்பாறை தாம்பரம் டு கத்திப்பாறை, அதாவது 2 பஸ்ல வந்து பயணம் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலா வந்து நான் பஸ்ல போய் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகுது. ஆனா இன்னைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல். உண்மையாலுமே வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் இல்லாம இருக்காங்க. ஏன்னா டிக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்து வாங்கி கண்டக்டர் கிட்ட வந்து சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சண்டை போட்டு ஒரு கிளாஷ் ஆகி காலையில ஒரு வேலைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், போன முதலே கண்டக்டர் டென்ஷன் சண்டை போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சண்டைகள்லாம் இனிமே வராது. ஸோ அதுக்காக தான் இந்த யூபிஐ மூலியமாகவும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எனக்கு புதுமையா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து ஒருத்தர் பேசும்போது அவரே சொன்னாரு, இது வந்து சிங்கப்பூர்ல இருந்துச்சு, இருக்கிறது கொண்டு வந்து முக்கியம் இல்லை, இது கரெக்டா வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நல்லா சிறப்பா ஒர்க் ஆகுது. மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நிறைய மக்களுக்கு வந்து ஜிபே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து சில்லறை இல்லை அதெல்லாம் பயப்படாதீங்க. தைரியமா வந்து நீங்க போன் இருந்தாலே போதும். நீங்க போன் மூலியமாவே வந்து நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து டிக்கெட்டை வாங்கிக்கலாம். எல்லாருமே கேட்குறாங்க இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஒரு சாதனை தான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த அரசு தான் வந்து போக்குவரத்து கழகத்தை வந்து அரசு உடைமையாக்குனது. ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சம்பளம் சரியா வராது, ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் நடக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசு உடைமையாக்கி அவங்களுக்கும் வேலையில நிரந்தரம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததும் இந்த அரசு தான், இந்த திராவிட மாடல் அரசு தான். ஸோ இந்த விஷயத்த நீங்க பாருங்க, ஒரு வருமானம் வரக்கூடிய விஷயத்துல வந்து இந்த அளவுக்கு இறங்கி பண்ணா பரவாயில்லங்க. இருந்தாலும் பப்ளிக்கோட சேவைக்காக, அதாவது வருமானம் வரலனா கூட பரவாயில்ல, பப்ளிக்கோட பயணம் தான் முக்கியம்
அவங்களுடைய வசதிக்காக என்னென்னலாம் பண்ணுமோ அனைத்துமே பண்ணி கொடுக்கறது இந்த அரசு. தயவு செய்து புரிஞ்சுங்க. இன்னொரு வாட்டி வந்து இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்காதுங்க. இத்தனையுமே பண்ணிட்டு இருக்கு.